மாமா அறிவு இருக்கா இல்லையா? வேம்பு ஏன் வேம்பு என்ன இப்படிலாம் போட்டுற? வேம்பு என் பேர் சொல்லி அந்த டீ கடையில் ரெகுலராக போண்டா வாங்கி சாப்பிடுவல, அதை வாங்கி சாப்பிட்டு வேம்பு. என்ன தீனி மூட்டைன்னு சொல்றியா? உண்மையாக தானே சொல்கிறேன் வேம்பு. என்னோட அப்பா வந்து ஒரு அது ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு சீனு. கேமராலாம் செட் பண்ணி வச்சுட்டாங்க, ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீன் முடிச்சு பார்த்தா இவங்க அழுதுட்டு இருக்காங்க. செம்மையான லொக்கேஷனில் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய பாறை இருக்கும், அந்த பாறை மேலே ஒரு குட்டி வீடு இருக்கும், அதுதான் என்னோடய வீடாக இருந்தது. ப்ளஸ் அங்கே அந்த ஊரில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் 50 ஓடிட்டே இருப்பாங்க. எல்லாருமே டிவிஎஸ் 50 தான் ஓடுறாங்க. ஸ்டில் தே ரன்னிங் டிவிஎஸ் 50 அங்கே கூட ஓடிட்டு தான் இருக்குது. டிவிஎஸ் கம்பெனிக்காரன் வந்து ஒரு கேம்பெயின் பண்ணலாம், நான் உண்மையாகவே. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு படங்கள்லையுமே அதை நாங்கள் வந்து பார்க்க முடியும் சார். ஏன்னா வந்து இவரா இந்த கேரக்டர் பண்ணார், இந்த படத்தில் இதே கேரக்டர் தான் அந்த படத்தில் அவர் பண்ணாரா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட்டாகவே இருந்திருக்கீங்க எப்போவுமே. ஸோ அதை எப்படி சார் கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க ஆக்சுவலி? ஏன்னா நீங்கள் பண்ண ஒவ்வொரு, நான் சொன்ன மாதிரி மெட்ராஸாக இருக்கட்டும், தங்கலானா இருக்கட்டும், இப்போ நீங்கள் கபாலியில் பண்ண கேரக்டர்ஸாக இருக்கட்டும், ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. அதில் ஒரு வேரியேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. நீங்கள் கேரக்டர்ஸ் தேடி போகிறீங்களா, இல்லை உங்களை தேடி இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வருதா? இல்லை, நான் கேரக்டர்ஸும் எனக்கு தேடி வருது ஆக்சுவலாக. அந்த மாதிரி அதுக்கான ஸ்கோப் வந்து ஒரு டைரக்ஷனோட ரைட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஜஸ்டின் வந்து ரைட்டிங்காக எனக்கு வந்து அதை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஸோ அதை நான் பண்ணும்போது எனக்கு என்னென்னா இன்னும் சேலஞ்சிங்காக நான் பண்ணணும். ஏன்னா நீங்கள் கேட்குறீங்களா, எனக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாக நம்ம இருக்கணும், ரியல் லைஃபுக்கும் கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கணும். அது ஆடியன்ஸும் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க, ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி ஷேர் பண்ணுறாங்க எங்கிட்டயே. சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நம்ம நிறைய அப்ரிஷியேஷன் கிடைக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது மேலும் மேலும் நிறைய கேரக்டர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நான் இதை வெற்றியும் நான் பண்ணியிருக்கேன். இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது, அது கண்டிப்பாக பேசப்படும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சார். மேம் நீங்களுமே உங்கள்கிட்ட கேட்கலாம், ஏன்னா வில்லேஜ் ரோல் பண்ணாலுமே அதுலேயுமே யூனிக்கான வேரியேஷன்ஸ் இருக்கும் உங்களோட படங்கள்லேயுமே. நீங்கள் எப்படி மேம் கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க ஆக்சுவலி? இல்லை, கதை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கதை நம்மளை தேடி வருது அப்படின்னா எல்லாமுமாவே நான் அதை தான் பார்ப்பேன். லைக் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ரோல் நான் பண்ணலாமா, இல்லை நான் என்னால் பண்ண முடியுமா, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றது. ஒரு ஸ்டோரியாகவே நம்ம கிட்ட வந்து வருது அப்படின்னா அது ஒரு ஸ்பார்க் ஒன்று, அது ஒரு வைப் ஒன்று கொடுக்கும் நம்மளுக்கு கேட்கும்போது. ஓகே, இதை நமக்கு பண்ணலாம் அப்படின்ற ஒரு அங்கே இருக்கிற டிசிஷன் தான். அது நல்ல விதமாக என்னோடய ஜேர்னி அது கரெக்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஸோ ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. ஏதாவது ஒரு படம் மிஸ் பண்ணிட்டீங்களா? லைக் ஏதாவது ஒரு ஒர்க் ஷெட்யூலில் ஏதோ ஒரு விஷயங்கள்ல வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறையா படம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அதை எனக்கு மறக்க முடியாது அப்படின்னா பேட்டக்காளி வெப் சீரிஸ் பண்ணும்போது நண்பகல் நேரத்து மயக்கம் மம்முக்கா பண்ணியிருப்பாங்க. அந்த டைரக்டர் எனக்கு கால் பண்ணி நீங்கள் பண்ணால், ஏன்னா நான் டூலெட் பண்ணும்போது செரியன் சாருக்கு கால் பண்ணி அவங்க நம்பர், ஏன்னா அந்த டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எனக்கு கால் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் எனக்கு ரொம்ப, நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு டீம்லேருந்து எனக்கு கால் வந்ததை என்னால் வந்து பண்ண முடியலேன்ற பெரிய வருத்தம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. பட் எனிவேஸ் என்ன பண்ணுறது, நான் அதை விட இங்கேயுமே வெற்றிமாறன் சார் ப்ரொடக்ஷனில் பேட்டக்காளி அப்படின்னு வந்து சொல்லும்போது இதுவுமே என்னோடய ட்ரீம் ஒரு 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 ப்ராஜெக்டாக போயிட்டுருக்கிறதுனால சரி இட்ஸ் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி நிறைய படங்கள் இருக்குது. அதில் ஒன்றுனா இப்போ ரீசெண்டாக லைக் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னா இந்த படம். பட் அதை ஒன்றே என்னை விட்டு மிஸ் ஆகிற படங்கள்லாம் இந்த மாதிரி டேட்டுனால மிஸ் ஆகும். அதுதானே தவிர மற்றபடி மேக்ஸிமம் நான் எல்லா படத்தையும் வந்து கமிட் பண்ணிடுறேன். அந்த மாதிரி தான் நீங்கள் கமிட் பண்ணி நடிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த மாதிரி அது மிஸ் ஆகாமல் அடுத்த கொஞ்சம் ஷெட்யூல்ஸ் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக. நீங்கள் அந்த மாதிரி எதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா ஷெட்யூல்ஸ்னாலையோ, இல்லை ஏதோ ஒரு ரீசன்ஸ்னால இந்த படம் நான் பண்ண வேண்டியது பண்ணலை? அதெல்லாம் நிறைய இருக்குது, அதை பற்றி நிறைய இருக்குது. அது மிஸ்ன்னு சொல்ல முடியாது. சப்போர்ட் டேட் இஷ்யூ எதனா ஒன்று நடக்கலாம், அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குதோ அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ வேம்பு எனக்கு கரெக்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்து ஒரு ஆக்டிங்கான ஒரு ஸ்பேஸ் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது வேம்புல. ஸோ அதே அந்த இது கிடச்சதால எனக்கு வந்து மிஸ் பண்ணதெல்லாம் வந்து பெருசாக தெரியல.
வெரி ஸோ ஸ்வீட் ஆக்சுவலி. இந்த சொன்ன மாதிரி உங்களோட கெமிஸ்ட்ரி வந்து ட்ரெய்லரில் பார்க்கும்போது வி என்ஜாய் இட் அப்படின்னு, அது நேர்லையும் அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குமோ அப்படின்றத நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த படத்துல இருந்து வந்து உங்களோட ரொமான்ஸ் சீன் ஏதாவது எங்களுக்கு ரொமான்டிக் சீன், இந்த எமோஷனல் சீன் நிறைய இருக்குது படத்தில் ஆக்சுவலாக. அது திருப்பி ரீக்ரியேட் பண்ண முடியாது, ஏன்னா அந்த லொக்கேஷன் வேணும், எங்கள் சினிமாட்டோகிராஃபர் கிட்ட வந்து ஒரு கேமரா வேணும், அவர் அப்படின்னா தான் எங்களால் பண்ணவே. ஆமாம் ஆமாம். அது ஆக்சுவலி வேம்புவை பற்றி இன்னொரு லைன் சொல்லணும்னா, ஆன் ஸ்க்ரீனாக வேம்பு இல்லாமல் வெற்றி இல்லை, வெற்றி இல்லாமல் வேம்பு இல்லைன்னு சொல்லலாம். பட் ஆஃப் ஸ்க்ரீனாக எங்களுக்கு வேம்பு வெற்றியாக இருந்தது சினிமாட்டோகிராஃபர் மட்டும்தான். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் வந்து நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து நாங்கள் தான் எடுத்துகிட்டு இருந்திருக்கோம். அப்போ நம்மளுக்கு பேக் டு பேக் வந்து அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். லைக் என்ன பண்ணுறோம், எப்படி என்ன அப்படின்றது எல்லாமே ஒரு சீன் முடியும் போதும் ஷீலா நீங்கள் இந்த இடத்துல இப்படி பண்ணிங்களா, நல்லா இருந்தது, ஹரி இது செம்மையாக இருக்குது, நீங்கள் இதை ப்ரோ நல்லா பண்ணுறீங்க ப்ரோ, இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அங்கேயே ஃபர்ஸ்ட் படம் பார்க்குறது அவர் தான். ஸோ அந்த விஷயம்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் வந்து எங்களை அடுத்தடுத்து வந்து ஓகே போகலாம், நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் நல்லா இன்னுமே வந்து அடுத்த இதில் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து நான் ஒரு சீன்லாம் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அது வரைக்குமே நம்ம ஷூட் பண்ணி ஒரு 2-3வது நாள் என் அப்பா வந்து ஒரு அன்னைக்கு லைக் ஏர்லி மார்னிங் கிளம்பி லொக்கேஷன் போய் அந்த சீக்வன்ஸ்லாம் முடிச்சு மதியானம் வீட்டு போர்ஷன்னு சொல்லி மதியானம் ஷிஃப்டிங் வந்தாச்சு. என்னோடய அப்பா வந்து அது ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு சீனு. கேமராலாம் செட் பண்ணி வச்சுட்டாங்க, ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீன் முடிச்சு பார்த்தா இவங்க அழுதுட்டு இருக்காங்க. நான் முடிச்சுட்டு வந்து எல்லாருமே வந்து ஜஸ்டின் ஒரு பக்கம் அப்படின்ட்டு இருக்காரு டைரக்டர் எல்லாருமே, என்ன ஆச்சு என்ன ஏதாவது அந்த மாதிரி வந்து. அப்புறம் வந்து அது எமோஷனலான சீன். அவங்க 2 பேரும் அப்பதான் மீட் பண்றாங்க. ஓகே, இவங்களோட அப்பாவா நடிச்சவங்களும் இவங்களும் அன்னைக்கு தான் மீட் பண்றாங்க. பட் நாங்க வேற வழி இல்லாம லொகேஷனுக்காக அதை கண்டினியூட்டிக்காக நாங்க அப்படி மேட்ச் பண்ணோம். தப்பு பண்றோமோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு டவுட். பட் இவங்க பர்ஃபார்ம் பண்ணதை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மள அறியாமலே அந்த ஒரு இமோஷனல், அந்த ஃபாதர் அண்ட் டாட்டர் உள்ள ஒரு இமோஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ரொம்ப தேவைப்பட்டுச்சு. இவங்க என்னடா ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணி இப்படி அவங்க நிஜமாவே அவங்க பொண்ணுதான் சொன்னா கூட நம்பிடுவாங்க. அந்த நாங்க மட்டும் இல்ல, அந்த வேடிக்கை பார்த்து அத்தனை பேரும் அழுதுட்டாங்க. ஸோ அவ்வளோ இமோஷனலான சீன். ஸோ அப்போதான் வந்து ஓகே நமக்கு இந்த ரோல் லைக் கரெக்டாக இருக்குது, கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் டைரக்ட். ஏன்னா நம்ம ஒரு சீன் முடிச்ச உடனே எனக்கு இந்த கேமராவை பார்க்கறத விட டைரக்டர் என்ன பண்றாங்க அதை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அவங்க மூஞ்சி எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு, கரெக்டா இருக்கா, ஓகேவா அப்படின்றத நான் பார்ப்பேன். ஸோ இந்த படத்துல வந்து அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ஈவன் தோ ஹரி கூட பண்ணும்போதும் நிறைய சீக்வன்ஸ் வந்து எனக்கு என்ன தோணுன்னா, ஹரி ரொம்ப நல்லா நடிப்பாங்க, லைக் அவங்களுக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் ஏதாவது ஒன்று பண்ணணும்ப்பா அப்படின்றது ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. அந்த ஒரு நான் கம்மியாக பண்ணிடக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, அவங்க கொஞ்சம் அப்படி அந்த கேரக்டரை எடுத்து மேலே கொண்டு போகும்போது நான் அப்படி இருக்கவே கூடாது, நம்மளும் கொஞ்சம் ஈக்குவலாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்றது எல்லா டைமும் ஒவ்வொரு சீன்லேயும் மாண்டேஜாக இருந்தாலும் நாங்கள் அதை பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அது நல்ல விஷயமா இருந்தது இந்த படத்துக்கு. ஏன்னா அதுதான் தேவைன்னு நான் நினைக்கிறேன். நடிக்கும்போது ஒரு கோ ஆக்டராக வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடச்சிருச்சு, நம்மளுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது வேறு எந்த டென்ஷனும் இருக்காது. இல்லை நம்மளுக்கு ஆக்டிங்கில் மட்டும் நம்ம என்ன ரோலோ அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் அப்படின்றது. அது இந்த படத்தில் நிறையா கூட நடித்த ஒவ்வொரு என்னோடய அப்பாவாக நடித்தவங்க, குட்டியாக நிறைய என்னோடய பாட்டி ரோல் எல்லாருமே அந்த ஸ்பேஸ் வந்து புரிஞ்சுது அவங்களுக்கு. இத்தனைக்கும் பெருசாக ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் அவங்க கூடயும் நான் நடித்தேன். எல்லாருமே புரிஞ்சு லைக் அதை உள்வாங்கி இந்த கூத்து கலைஞர்களோடலாம் வந்து நான் ஒரு நாள் ட்ராவல் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது படத்தில். ஸோ அவங்க கூடலாம் நடிக்கும்போது நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கும் ரொம்ப நிறையா அவங்ககிட்டேருந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் இருந்ததுன்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பி. இந்த படம் முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது நான் நிறையா கற்றுட்டு வந்திருக்கேன், நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், பிகாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோன்றப்ப மென்டலி நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்போம் அந்த கேரக்டர் உள்ள வாங்கி பண்ணுறப்ப. ஆனால் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த சீன் பண்ணும்போது நான் உண்மையாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன்டா அப்படின்னா என்ன சீனாக இருக்கும் அது?
சீன் எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் அங்க இருந்த சம்பவம் அவங்களோட சீன் இல்லை, அந்த படத்தோட ஆக்சுவலாக இந்த லேண்ட்ஸ்கேப் ஷூட் பண்ண இடமே சூப்பராக இருந்தது. அந்த ஊர் மக்களோட இடமே சூப்பராக. என்னோட வீடுலாம் வந்து செம்மையான லொக்கேஷனில் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய பாறை இருக்கும், அந்த பாறை மேலே ஒரு குட்டி வீடு இருக்கும், அதுதான் என்னோடய வீடாக இருந்தது. அந்த மாதிரி இடம்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த வீட்டில் நான் இருந்தேன்னா அப்போ எப்படி இருந்திருப்பேன். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. ப்ளஸ் அங்கே அந்த ஊரில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் 50 ஓட்டிகிட்டே இருப்பாங்க. எல்லாருமே டிவிஎஸ் 50 தான் ஓட்டுவாங்க. ஸ்டில் தே ரன்னிங் டிவிஎஸ் 50 அங்கே இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. டிவிஎஸ் கம்பெனிக்காரன் வந்து ஒரு கேம்பெயின் பண்ணலாம், நான் உண்மையாகவே அவங்க ஸ்டில் அவங்க வந்து டிவிஎஸ் 50 ரெடி பண்ணி ஊர் ஃபுல்லாக டிவிஎஸ் 50 தான் ஓடிட்டு இருக்கு, பெடலிங் பண்ணுற வண்டி. ஸோ அந்த வண்டிலாம் ஓடிட்டு அந்த ஊரில் பெடலிங் பண்ணுற டிவிஎஸ் 50. ஓகே, அதுதான் அது ஸ்டில் இது அங்கே யூஸ் பண்ணுறாங்க, அது ரெடி பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க, நல்லாவும் யூஸ் பண்ணுறாங்க. சூப்பராக ஓட்டி பார்த்தீங்களா? நான் படம் ஃபுல்லாக அந்த வண்டி யூஸ் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக. அந்த வண்டி தான் இருக்கும். அதெல்லாம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ஜாலியாக இருக்குது. அந்த ஊரில் அந்த அங்கே போகிறது ஒரு லேக், ஒரு சீன் எடுத்துருப்பார், கூப்பிட்டு போயிருப்பாங்க. அந்த வண்டியை கழுவுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஒரு பெரிய ஒரு லேக்கில் போய் வண்டி கழுவுவோம். அங்கே அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நின்று அந்த வண்டியை கழுவுற சீன் வந்து எனக்கு ரொம்ப, ஏன்னா அந்த ஊரில் அந்த இடத்துக்கு போயிட்டு லேக்கில் ஒரு ஷாட் வச்சு வண்டியை கழுவ வைக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ண சீன். இவ்வளோ தூரம் அதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னு? இல்லை, நல்லா இருந்தது ஆக்சுவலாக. நான் ஃப்ரேமில் பார்க்கும்போது அந்த பின்னாடி மலை இருக்கும், லேக் இருக்கும், என்னோட வண்டி இருக்கும். விஷுவலா அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து வெற்றியாகவே மாறுறதுக்கு வந்து ஒரு செமையான ஒரு விஷயம்லாம் கிடச்சிது. அதெல்லாம் அமைச்சு கொடுத்தாங்க. நம்ம சிட்டி லைஃப்பை வாழ்ந்துகிட்டே இருக்குன்றப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையுமே நம்ம ரொம்ப செரிஷ் பண்ணி அங்கே வந்து ஜாலியாக நல்லா இருந்தது அப்படின்ற ஒரு வைப்போட இருந்திருக்குல்ல. கேட்கும் போது எனக்குமே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காதா அப்படின்ற ஒரு படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த விஷுவல்ஸ் நல்லா கிடைக்கும். ஆக்சுவலாக சார் வந்து பயங்கரமாக அதை கேப்சர் பண்ணியிருப்பாரு. ஏன்னா மலைகளுக்குள்ளே நாங்கள் இருப்போம், குட்டி குட்டி ரொம்ப மலைகள்லாம் ரொம்ப பசுமையான மலைகள். அந்த மாதிரி ஒரு அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து வித்தியாசமாக இருந்தது. மலையோ இருந்தது, ட்ரை சிட்டியோ இருந்தது, லாங்கில் மழை தெரியாமல் எல்லாமே இருக்கும்போது அது வந்து அந்த மொமெண்ட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலாக. எஸ், ஓகே. எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்றத இதுக்கு படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அகமதாபாத் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் ஆக்டர் அவார்ட்ஸ்லாம் வாங்கிட்டீங்க. அது எப்படி ஒரு ஃபீல் இருந்தது? ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கிறது அப்படின்றது இட்ஸ் அ ஹியூஜ் திங். அப்படி ஒரு விஷயம் இந்த படத்துக்கு நடந்ததை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஒரு வெல்கமிங்காக தான் பார்க்குறோம். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் அதை பேசப்பட்டிருக்கீங்கன்னா மக்களும் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸும் அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனாகவும் ஒரு வெயிட்டேஜாகவும் அது இருக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் அவங்க ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே ஒரு பீப்புள் பார்த்து அவங்களும் ஆடியன்ஸாக பார்த்து ரெகக்னைசேஷன் கிடைக்கும் போது இங்கே நம்ம ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய ரெகக்னைசேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரொம்ப நம்புகிறோம். அது கண்டிப்பாக வந்து May 23 வந்து தியேட்டரில் அது கிடைக்கும்ன்றது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான. பிஃபோர் எண்டிங் த செஷன் எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இருக்கு. 2 பேரோட பேர் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு படத்துலையுமே நீங்கள் அந்த ரொமான்ஸை தாண்டி எமோஷனல் சீன்ஸ் இருக்குன்ட்டீங்க. அந்த எமோஷன்ஸை 2 விதமாக எங்களுக்கு வந்து 2 பேரும் பண்ணி காட்டுறாங்க. லைக் வந்து ஒரு ரொம்ப ரக்கர்டான ஒரு கப்புளாகவும் கொஞ்சம் நல்லா ரொமான்டிக்கான கப்புள்ஸாகவும் 2 இதாக பண்ணி காட்ட முடியுமா? ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க அவரை திட்டணும், லைக் அந்த மாதிரி. படத்துல வந்து ஒரு பாட்டு, மாமா அறிவு இருக்கா இல்லையா? வேம்பு ஏன் வேம்பு என்ன இப்படிலாம் போட்டு திட்டுற? இந்த மாதிரி அப்படிதான்டா திட்டுவேன். பாருங்க இந்த மாதிரி செயலுக்கு என்ன பண்ண சொல்ற பாருங்க. இந்த மாதிரி போதுமா உங்களுக்கு கிடைச்சிச்சா? அவங்க ரொம்ப எமோட் ஆயிட்டாங்க பாருங்க. இப்போ நீங்க அவங்களை சமாதானப்படுத்தணும். நீங்க தான் கட் சொல்லணும். ஆமா, அப்படியே சொல்லனா போயிட்டே இல்லனா ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்க கோவமா இருக்காங்க, நீங்க அவங்கள வந்து ரொமான்டிக்கா வந்து கன்வின்ஸ் பண்ணணும். லவ்வா அப்படியே. வேம்பு என் பேர் சொல்லி அந்த டீ கடையில் ரெகுலரா போண்டா வாங்கி சாப்பிடுவல, அதை வாங்கி சாப்பிட்டு போவேன். என்ன தீனி மூட்டைன்னு சொல்றியா? உண்மையாக தானே சொல்கிறேன் வெம்பு. சரி வெம்பு, நம்ம கேமரா முன்னாடி ரொமான்ஸ் கட் பண்ணிட்டு சோகம்லாம் வந்து ஒரு ஸ்மைல் ஒன்று போடுவா. போண்டா வாங்கி தரியா? கண்டிப்பாக போண்டா இருக்கு, அவங்களுக்கும் சேர்த்து வாங்கி தரேன், எல்லாருக்கும் சேர்த்து போண்டா வாங்கி தரேன். என் பேரில் கணக்கு போட்டுருவேன். அக்கவுண்ட்ல உங்க பேர் எழுதிட்டு வந்துடுறோம். நாங்க வெற்றின்ற ஒரு அங்க படத்துல இருக்கு, வெற்றி வேம்பு அப்படின்னு சொல்லி நாங்க அக்கவுண்ட் எழுதிடுறோம். எஸ், நம்ம இந்தியன் நம்ம தமிழ் சினிமாலையும் அந்த வெற்றி வேம்பு பேர் வந்து இன்னும் இந்த மாதிரி கியூட்டான மொமெண்ட்ஸோட அது இன்னும் நினைச்சு நிக்கணும் அப்படின்றது பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். as a lovely conversation. Thank you so much. Thank you.